அல்லாஹு தாலா எந்த தர்மம் செய்தவர்களுடைய சம்பவங்களை சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தாலா பெருமைக்குரியவன். அல்லாஹு தாலா இருக்குதானே, அல்லாஹு தாலா இருக்கிறானே பெருமைக்குரியவன். ஏன் தெரியுமா? அல்லாஹு தாலா குர்ஆன்ல என்ன சம்பவங்களை செலக்ட் பண்ணி சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, கோடான கோடி செலவழித்தவர்களுடைய எந்த சம்பவத்தையும் குர்ஆன்ல சொல்லலை. அல்லாஹ் எதை சொல்றான் தெரியுமா? யாருடைய மீசான் மறுமையில் இறைவனுக்கு முன்னால வித்தியாசமா இருக்குமோ அவர்களுடைய மீசான். யார் இந்த உலகத்தில் நீங்க தர்மம் செஞ்சு யாரை நினைக்க மாட்டீங்களோ, பிச்சைக்காரர் தர்மம் செய்வான்னு எவரா நம்ம மனசுல சிந்தனையா வந்திருக்குதா? எத்தனையோ பிச்சைக்கார ஆக்களை பார்க்கிறோம். இவன் தர்மம் செய்வான் எண்ணம் எங்களுக்கு எப்பயாவது வந்திருக்குதா? வரல. அவனே பிச்சை அவன் எப்படி தர்மம் செய்வான். ஆனால் இந்த உலகத்தில் அரிதாக நடந்து வரக்கூடிய ஒரு சம்பவங்கள்ல உண்டுதான் இந்த கூட்டா பிச்சை எடுக்கிறாங்களே, அவன் ஒருத்தனுக்கு கொண்டு கிடைக்காம போயிடும். அன்னைக்கு எங்கேயும் போய் என்னது கிடைக்காம போயிடும். அதனால அவனுக்கு ஒரு பிள்ளைக்கு பாடு கொடுக்கலாம் இருக்கும், அல்லது ஒரு அங்க நோயில கஷ்டப்படுற ஒருத்தரிப்பா, இவன் பிச்சை என்ன செய்வான்? பங்கிட்டுக் கொள்வான். நீங்க நினைக்கிறீங்களா இந்த அமலை இறைவன் விட்டு போட்டு பெரிய கோடான கோடி அமலை மட்டும்தான் இறைவன் பார்ப்பாண்டு? இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, எதை இறைவன் அப்படி முன்னால கொண்டு வந்து வைப்பான்னு சொல்லவே முடியாது. எதை கொண்டு வந்து வைப்பாண்டு சொல்லவே முடியாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு சொன்னாங்களே, அந்த ஈத்தப்பழத்தை பிரிச்சு கொடுத்தாங்களே 3 பகுதியா, அவ பிரித்து கொடுத்தது பிச்சை எடுத்த ஒன்றை பிரிச்சு கொடுத்தாங்க, வேற எதுவும் செய்யல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அதுல என்ன ஆச்சரியம், அவளுடைய செயல்பாட்டின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டார். ஏன் சொன்னாங்க? பிச்சை எடுத்து தான் போறாங்க, அவங்க பிச்சை எடுக்கக்கூடியவங்க தான். ஆனா இந்த செய்தி ஹதீஸ்ல பதியப்படுற அளவுக்கு காரணம் என்ன? அந்த பெண்மணி எந்த கூலி எதிர்பார்க்கலாது. அதுல ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை கூட அவங்க எதிர்பார்க்கலாம். அந்த எதிர்பார்ப்புகளே இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமல் கோடான கோடிக்கு ஈக்குவலா அல்லாஹ் கொண்டு வந்து என்ன செய்வான்? வைப்பான். குர்ஆன்ல எடுங்க, பெரும் பெரும் கோடான கோடி தர்மங்களை சொல்லாத அல்லாஹ் ஒரு தர்மத்துடைய சம்பவத்தை சொல்லி காட்டுறான். என்ன தர்மம்? ஒருவர் இரவுல என்ன செஞ்சாரு? விளக்கெல்லாம் அணைச்சிட்டு உணவு கொடுத்தாரு. அதை பத்தி அல்லாஹ் தஆலா யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்தாலும் மற்றவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். வமை யூக ஷுஹ நஃப்ஸி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள். கோடான கோடி தர்மம் செஞ்சவங்களை கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாத்தம் சொல்லல. அங்க சொல்லாம இந்த இரவுல விளக்கு அணைச்சு போட்டு உணவு கொடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது இந்த இடம் இருக்குதே இஹ்லாஸ். நாளை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல இறக்கலன்னு வைங்க, உலகத்துக்கு இந்த சம்பவம் தெரியாது. உலகத்துக்கு இந்த சம்பவம் தெரியாது. இப்படி ஒரு சம்பவத்தின் மூலம் இவருக்கு உயர்வு கிடைச்சது நம்மளுக்கு தெரியாது. எங்க மாறும் இந்த நிலை? மறுமை நாளில் அவர்கள் பெரும் தர்மவாளியாக இறைவன் சங்கை கொடுக்கிற நேரத்தில் எல்லாம் என்ன செஞ்சிடும்? மீசான் தலைகீழாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வு